அனைவருக்கும் வணக்கம். கோடை காலம்னாலே வெப்பம் அதிகமா இருக்குது, வெயில் அதிகமா இருக்கிறது சகஜம்தான். ஆனா இந்த வருஷம் மிகவும் வெயில் அதிகமா இருக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க. அதாவது காலையில 11 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் மிகவும் அபாயகரமான ஒரு வெயில் நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, தண்ணீர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ தண்ணீர் அதிகமா குடிக்கணும். வெளியில வெயில்ல போகும்போது வெளிர் உடைகள், வெள்ளை நிற உடைகள் அல்லது வெளிர் நிற உடைகள் தான் அணியணும். தலைக்கு ஏதாவது தொப்பி வச்சுக்கணும். ரொம்ப டார்க் கலர் ட்ரெஸ்ஸ போடக்கூடாது. காட்டன் துணிகள தான் போடணும். பாலிஸ்டர் இந்த மாரியெல்லாம் போடக்கூடாது. காலையில 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அனாவசியமாக வெளியில சுத்தாம கவனமா பார்த்துக்கணும். குழந்தைங்களையும், பெரியவங்களையும் அந்த நேரத்தில அதிகமா வெளிய அனுப்பாம இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இளநீர், நீர்மோர், அப்புறம் வெள்ளரி, தர்பூசணி அப்படி இருக்கிற மாதிரி பழங்கள அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா, அதே சமயத்தில இந்த கண்ட கண்ட கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்ட பவுடர்கள போட்டெல்லாம் கலந்து குடுக்கறது, அதையெல்லாம் நிச்சயமா குடிக்கக்கூடாது. அது இன்னும் தொந்தரவு அதிகமாயிரும். அதனால அதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. அதே சமயத்தில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு பீரியடு அது இதுனெல்லாம் 3 மணி, 4 மணிக்கெல்லாம் வைப்பாங்க. அதையும் வந்து ஸ்கூல்ல சொல்லி அவாய்ட் பண்றது நல்லது. வெளிய வந்து நீங்க வெளியில போகும்போது ரொம்ப கடுமையான தலைவலி, வாந்தி, மயக்கம் அப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, உடனே டாக்டர்ட்ட போயிரணும். ஏன்னா, அது வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்றாங்க. அதனால உடனே டாக்டர்ட்ட போய் பக்கத்தில ஏதாவது டாக்டர்ட்ட போய் இம்மீடியட்டா காட்டிறணும். அ அவங்களுக்கு வந்து உடனே குளிர்ந்த ஆடைகள், குளிர் தண்ணீர கொஞ்சம் நனைச்சு அந்த மாரி ஏதாவது முதலுதவி செய்யலாம். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு மொட்டை மாடியில சின்ன பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, நாய்களுக்கு இதுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது நமக்கு ஒரு புண்ணியமா இருக்கும். அந்த மாரி பார்க்கணும். வயசானவங்களையும், குழந்தைங்களையும் இந்த வெயில் காலத்தில பாதுகாத்துக்கணும். இது மிகவும் கடுமையா இருக்கும் அந்த வெயில் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது.